இன்சூரன்ஸ் நிறுவனங்களின் இழப்பீடு கோரும் நடைமுறை எளிதாக்கப்பட வேண்டுமா என்பது குறித்து எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் எழுப்பிய கேள்விக்கு பாபநாசம் பகுதி மக்கள் அளித்த பதில்களை தற்போது பார்க்கலாம். காப்பீடு நிறுவனங்கள் இழப்பீடு வழங்குவதில் தயங்குவது, தாமதப்படுத்துவது என்கின்ற ஒரு வழக்கத்தை நடைமுறையை வைத்திருக்கிறார்கள். இதனால் பொதுமக்கள் சோர்ந்து விடுகிறார்கள், வழக்கறிஞர்கள் சோர்ந்து விடுகிறார்கள். எனவே உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் இதற்கு ஒரு கால வரையறையை அவசியமாக வைக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய நீண்டகால எதிர்பார்ப்பு, கோரிக்கையாகவும் இருக்கிறது. பாதிக்கப்படுகிற மக்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்யும் வகையிலே, அந்த குடும்பத்தை காப்பாற்றும் வகையிலே அவர்களுக்கான இழப்பீடு தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். 1 வருடம் 2 வருடம் என்று காலதாமதம் செய்யக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. இந்த காப்பீடு நிறுவனம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி அவங்க அலைக்கழிக்க விடுறாங்க. அது மாதிரி அலைக்கழிக்காம பொதுமக்களுக்கு காப்பீட்டு தொகையை எளிய முறையில் விரைவில் கிடைக்கிறதுக்கு வழிவகையை செய்ய வேணும். உரிய நேரத்தில் அதை கோர்ட்டு விரைந்து முடிக்கணும். இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனும் நீதிமன்றம் லோக்கல் அது மாதிரி சீக்கிரம் உடனடியாக மக்களுக்கு கிடைச்சா தீர்வு எளிமையாக இருக்கப்படும். இன்சூரன்ஸ் நிறுவனங்களின் இழப்பீடு கோரும் நடைமுறை எளிதாக்கப்பட வேண்டுமா என்பது குறித்து கேட்டதற்கு பாபநாசம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.